சித்தப்பா இந்தாங்க சித்தப்பா காஃபி. ரொம்ப சுடுதாமா? ஆமா சித்தப்பா, கொஞ்சம் சூடாக தான் இருக்கு. அப்படியே வச்சுறேன். இந்தாங்க. இது பிடி. எப்படித்தான் நீங்க எல்லாம் மட்டும் சூடா குடிக்கீங்க? ஆமாதான், அப்ப காப்பியை சூடா தான் குடிக்கணும். உங்களை மாதிரி ஆறி அளந்து எப்படிதான் ஆறுன காப்பியை குடிக்க முடியுதோ? எல்லாரும் உங்க மாதிரியே கொதிக்க கொதிக்க வாயில ஊத்துவாங்க. நீங்க உங்க அக்கா மாதிரி தான் அப்படி. அப்ப மேடம் எப்படி குடிப்பீங்க? கொதிக்க கொதிக்கணும் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஒரு கொஞ்சம் வெது வெதுப்பா சூடா இருந்தா போதும். எப்பா நீங்க தான் உங்களை மாதிரிலாம் இப்படி சூடா குடிக்க முடியாதுப்பா. எவ்வளவு சூடா இருந்தது, அதையும் குடிச்சிட்டீங்கல்ல. அப்புறம் உன்னை மாதிரி உங்க சித்தப்பா மாதிரி அப்புறம் உன் தங்கச்சி ஒருத்தி இருக்காளே யமுனா, அவளை மாதிரி நல்லா தண்ணியா ஆறுனதுக்கு அப்புறமா குடிப்பாங்க. அப்படி குடிச்சா அந்த காப்பி நல்லாவா இருக்கு? நான் வேணா போன் பண்ணி பார்க்கவா? அதான் நானும் சொல்றேன். ஒருவேளை என்ன ஒரு ஆர்வம் இல்லாம இருக்காங்கன்னு நினைச்சிடக்கூடாதுல்ல. நீங்க வேணா போன் பண்ணி கேளுங்களேன். ஹலோ. அண்ணாச்சி வணக்கம் அண்ணாச்சி. அப்படியா, நீங்களும் இப்போதான் ஃபோன் எடுத்து வச்சிங்களா எனக்கு பண்ணணும்னு? அங்கே பாருங்க. சரி சரி. சொல்லுங்க அண்ணாச்சி. ஜாதகம் பார்த்துட்டீங்களா? அப்படியா, சரி சரி. சந்தோஷம் அண்ணாச்சி, சந்தோஷம். அப் சரி சரி. சொல்லிட்டீங்களா? அக்காட்டையும் சொல்லிட்டீங்களா? என்ன சொன்னாங்க? சரி சரி. சரிங்க அண்ணாச்சி. அப்படியா, சரி. வாங்க வாங்க. சரிங்க அண்ணாச்சி. சரி சரி. சொல்லிடுறேன். பேசணுமா? சரி, நான் வேணா நம்பர் கொடுத்து பேச சொல்லட்டுமா? சரிங்க அண்ணாச்சி. மிக்க மகிழ்ச்சி. சொல்லிடுறேன். அத்தா பக்கத்தில் தான் இருக்காங்க. பேச சொல்லவா? சரிங்க அண்ணாச்சி. அவங்க வீட்டுக்கு இப்போ இங்கே இருக்காங்க, வீட்டுக்கு வந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து பேச சொல்கிறேன். சரி சரி. நீங்களும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கிறீங்களா? சரி அண்ணாச்சி, நீங்கள் எப்போ வீட்டில் இருப்பீங்கன்னு சொல்லுங்கள், அப்போயே ஃபோன் பண்ண சொல்கிறேன். சரி சரி. சரிங்க அண்ணாச்சி, வச்சிடுறேன். என்ன சொன்னாங்க? நல்லா 10க்கு 7 பொருந்தி இருக்கான். அதில் முக்கியமானதெல்லாம் பொருந்திருச்சான். மித்தபடி 2 அது ஒன்றும் இல்லையா, பிரச்சனை இல்லையா அதெல்லாம். அதனால் தாராளமாக எல்லாம் முடிக்கலாமா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்படியே உங்ககிட்ட பேசணும்னாங்க. அதான் சரி, இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் அங்கே ஏதோ வேலை இருக்கும் போல அந்த அண்ணாச்சிக்கும். நான் நம்பர் தரேன் தான். நீங்கள் போய் வீட்டுக்கு போயிட்டு ஒரு வார்த்தை பேசிடுங்க. சரிங்க தான், பேசிடுறேன். அப்புறம் சின்னமதினி, உங்களையும் பேசணும்னாங்க. உங்கள் வீட்டு அண்ணனையும் பேச சொல்லுங்க, சரியா? அவங்க என்னத்த பேசுவாங்க? சரி மதினி, அப்போ நீங்களாவது பையனோட அம்மாட்ட பேசிடுங்க. வீட்டில் எல்லாத்துலையும் பேசிட்டாங்களாமா? ஜாதகம் அப்போதே பார்த்துட்டாங்களாம், ஃபோன் பண்ணி நினச்சாங்களாம். சரி, வீட்லேயும் சொல்லணும்ல. அதான் வீட்டில் போய் மூத்த பொண்ணுக்கு, பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இப்போ தான் உங்களுக்கும் ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். அதுக்குள்ளேயும் நீங்களே பண்ணிட்டீங்க. ஆயுசு 100 தான். ஒரே இதுதான் சந்தோஷம் அவங்களுக்கு, ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. அப்படியா, எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களா? ஆமாம், எப்படியும் சம்சாரத்திட்ட சொல்லணும், மூத்த பொண்ணு பெரிய பொண்ணுகிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணுகிட்ட சொல்லணும், அப்புறம் எப்படியும் கல்யாணம் பண்ணிக்கு போகிற பையன்கிட்ட சொல்லணும். எப்பா இப்படி உனக்கும் பார்க்க போகிறோன்னு. பொண்ணு ஃபோட்டோவை கேட்டாங்க. ஏம்மா தேவி, உன் ஃபோட்டோ ஏதாவது இருந்தால் சித்தப்பா வாட்ஸ்அப்க்கு அனுப்பு. சரிங்க சித்தப்பா. வீட்டில் எல்லாத்துட்டையும் பேசிட்டாங்க போல, எல்லாத்துக்கும் சம்மதமா. சரியாதான். சக்தியை பொண்ணு பார்க்க வரும்போது அப்படியே 2 பொண்ணுகளையும் பார்த்துட்டு என்னன்னு முடிவு பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. என்னத்தான் முடிவாயிருமா? அவங்க வீட்டில் அந்த அண்ணாச்சியும் சரி, அவங்க வீட்லேயும் பேசுறத வச்சு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு முடிவு ஆயிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் அவங்க பொண்ணு பார்க்கவே வர்றாங்க. நம்ம திடீர்னு சொன்னோம், இருந்தாலும் அதுக்கும் ஒத்துக்கிட்டு எங்கள் வீட்லேயே பையன் இருக்கான், ஜாதகத்தை பார்த்துருவோன்ட்டு அவங்க இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு நம்ம ஃபேமிலியை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தானே நம்ம எதை செஞ்சாலும் திடீர்னு சொன்னாலும் ஒரு கோவப்படாமல் எதுனாலும் சரின்னு வர்றாங்க. நீங்கள் என்னத்தான் நினைக்கீங்க? நல்லதுதான், எல்லாம் நல்லதுதான். இப்போ பொண்ணு பார்க்க எப்போ வராங்க, எதுவும் சொன்னாங்களா? வர்ற வெள்ளிக்குள்ளே வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா, சரி. அப்போ வந்துட்டு போகட்டும். எப்படியும் கல்யாணத்துக்கு 1 மாதம் 2 மாதம் டைம் இருக்கும்ல தான். அதுக்குள்ளேயும் தேவிக்கு என்ன பண்ணலான்னு ஏதாவது முடிவு பண்ணுவோம். பார்த்துக்கலாம் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். என்னம்மா, உங்கள் 2 சந்தோஷமா?
என்ன பதிலே காணோம்? என்ன இருந்தாலும் பொண்ணுகள் சித்தப்பா, அப்புறம் வைக்கப்பட வேண்டாமா? அதான் 2 பேரும் கீழே தனியாக குனிஞ்சு நிற்காங்க. அதெல்லாம் சந்தோஷம்தான். அப்புறம் ஒரே வீட்டுக்கு போனால் நல்லா தானே இருக்கும். சரி, நீங்க யாரும் காப்பி குடிச்ச மாதிரியே தெரில. நாங்கள்லாம் உள்ளேயே போட்டு குடிச்சாச்சு. சரி கொழுந்தேன், அப்போ நாங்களும் கிளம்புறோம். என்ன மாதிரி அதுக்குள்ளேயும் கிளம்பிட்டீங்க? இல்லை, சந்தோஷமா இருக்கு. சரி, எல்லாத்தையும் அப்படியே போகிற போக்கில் சொல்லிடுவோம். சரி மதினி, அப்படியே அப்ப ரெடி ஆக வேண்டியதுதான். அம்மா தேவி, இங்க வா. என்ன சித்தப்பா? என்னடா சித்தப்பா இப்படி கேக்குறாங்களேன்னு நினைக்காத என்னம்மா. சரி, உனக்கு ஒன்றும் இப்ப பிரச்சனை எல்லாம் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா. என்ன கேக்குறேன்னு புரியுதா? புரியுது சித்தப்பா. இல்ல, அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது, அதுக்கு தான் கேக்குறேன். என்ன உனக்கு சம்மதம் தானே? சம்மதம் தான் சித்தப்பா. சரிம்மா சரிம்மா சரிம்மா. அப்ப வேலை? தெரியல சித்தப்பா, இது வரைக்கும் எதையும் யோசிக்கல. இனிமே தான் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். சரிம்மா. நீங்க என்ன இன்னைக்கு இருப்பீங்கல்ல? தெரியல சித்தப்பா, கிளம்பணும் தான் நினைக்கிறேன். நீ கிளம்புறீங்களா? அவங்க அண்ணன்கிட்ட ஒன்றும் சொல்லலை, அதனால நான் கிளம்பணும் கொடுந்தேன். அப்படியா? தேவி, நீ அம்மா கூட கிளம்புறியாம்மா? ஆமாம் சித்தப்பா, கிளம்பணும். ஏன் பாப்பா, நீ இரு. நைட்டு யமுனாக்காட்ட எல்லாத்தையும் பேசிட்டு வேலையை பற்றி என்ன செய்யலாம்னு யோசிப்போம். யோசித்து பேசிட்டு நீ காலையில் நேரடியாக இங்கேருந்து வேலைக்கு போயிட வேண்டியதானே? இல்லைக்கா, ட்ரெஸ் எதுவும் இல்லைல்ல. ட்ரெஸ்ஸுக்கு என்ன, சக்தி ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. சரி, அப்போ தேவி வேணா இருந்துட்டு காலையில் வரட்டும் வேலைக்கு வர மாதிரி. நான் நைட்டே கிளம்புறேன்னா? சரி ஸ்தி, அப்படியே வா. வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு பஸ் ஏறு. அங்கே 8:30 போயிடலாம்ல. 2 பஸ்னால் சீக்கிரமே போயிடலாம். பசங்களுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க வந்து கூப்பிட்டுக்குருவாங்க. அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன, அப்போ சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டே போகலாம். சரி பாப்பா. சரி கொடுங்க, ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் கிளம்புறேன். நான் உங்கள்கிட்ட எதனாலும் ஃபோனில் பேசுகிறேன். சரி மதினி, உங்க தங்கச்சிட்ட பேசிக்கோங்க எதுனாலும், சரியா? சரி. சரி அத்தான், அப்ப நானும் கிளம்புறேன். எதுவும் வேலைன்னா சொல்லுங்க. சரிதான். அது எதுவும் பொண்ணு பார்த்துட்டு போனாதானே தெரியும். வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் என்ன வேலையோ பார்த்துக்கலாம். சரிங்க தான். சரி மாலா, போமா? சரி சித்தப்பா, நான் அப்படியே கிளம்புறேன். பிள்ளைங்க வேற ஸ்கூல் விட்டு வந்துடும். சரிம்மா. சரி சித்தப்பா, போய்ட்டுறேன். என்னம்மா சக்தி, சந்தோஷமா? 2 பேத்துக்கும் நினைச்ச மாதிரி ஒரே இடத்துல அமைஞ்சிருச்சு. அதுவும் கவர்மெண்ட் மாப்பிள்ள வேற. ஆமாம் சித்தப்பா. சரிம்மா, போயிட்டு வாங்க. என்ன? சரி சித்தப்பா. நானும் போயிட்டு வரேன். சரிம்மா. போயிட்டு வரேன். மீனாட்ட சொல்லிடுங்க. சரிங்க மதினி. என்னடி சொல்றீங்க 2 பேரும்? ஒரு நாள் நைட்டுக்குள்ள கதையவே மாறி இருக்கு. அக்கா, எங்க வாழ்க்கை உனக்கு கதை மாதிரியா தெரியுது? ஆமா, சீரியல்ல கூட இவ்வளோ பெரிய ட்விஸ்ட் இருக்காது. என்னடா இது, இவ கேரளானா அவ என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா, கடைசியில் 2 பேத்துக்கும் ஒரே இடத்துல மாப்பிள்ளைங்கிறீங்க. அதுக்குள்ளேயும் சடனாக 2 நல்லா மாறிடுச்சே. சரி, எப்படியோ எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் என்ன, டக்கு டக்குன்னு எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்குல்ல. எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. காலையில் நான் பஸ்ஸில் வரும்போது கூட ஐயோன்னு பயந்துக்கிட்டே வந்தேன். ஆனால் இப்போ பாரு, நீ சித்தியும் சேர்ந்தா வந்தீங்க. நீ வேறக்கா, நான் ஆஃபீஸ் போயிட்டேன், என்னால் வேலையே பார்க்க முடியல. சரின்னு அக்காவை பார்க்க நான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம்லாம் அம்மாவை ஃபோன் பண்ணி வர சொன்னோம். ஆனால் அம்மா நானும் அவளும் சேர்ந்து வந்ததாக தான் சொன்னேன் எல்லாத்தையும். அதனால் நானும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். ஆமாடி, நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஏன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர மாட்டேயா நீ? அக்கா, மனசே ஒரு மாதிரி இருந்ததுக்கா. சரி, சத்யாக்காவை பார்த்து பேசினா கொஞ்சம் இதாக இருக்குமேன்னு தான் வந்தேன். அப்படியே சரி, இதையும் நம்ம எனக்கு தோணுச்சு, நம்ம இதை சொல்லுவோம் அப்படின்னு. அதான் அவட்ட சொன்னேன். ஆனால் என்ன, கடைன்னு எல்லாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக யாருமே ஒன்றுமே சொல்லலை. எப்படி தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாம் நடந்ததுனே தெரில. சரி, எப்படியோ நடந்துருச்சுல, சந்தோஷம் தானே. சரி, இந்த வேலைக்கு என்ன சொல்லணுமா? வரட்டும்க்கா, பொண்ணு வந்து பார்த்துட்டு போகட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஆமாம் சித்தப்பா, உன்கிட்ட ஃபோட்டோ கேட்டாங்களே, அனுப்பிச்சிட்டியா? ஆமாம், அதான் அப்போதே செஞ்சாச்சே. சேலை கட்டின ஃபோட்டோ தானே? ஆமாம், சேலை கட்டின ஃபோட்டோ தான். உங்ககிட்ட தான் சேலை கட்டின ஃபோட்டோ இருக்காது. மெனக்கட்டு பொண்ணு பார்க்கறதுக்குன்னு சேலை கட்டி, அதுவுமே நீ கட்டலை. எங்கே கட்டின? உன் சுடிதார் உள்ள ஃபோட்டோ தான் அனுப்பிச்சு. ஆனால் அவள் நிறைய சேலையும் வச்சிருக்கா, சேலை கட்டி ஃபோட்டோவும் வச்சிருக்கா. அதனால அவள் அழகாக அனுப்பிச்சிருப்பா. என்ன தேவி? அப்படிலாம் இல்லைக்கா, ஏதாவது சேலை நாங்கள் சேர்ந்து எடுப்போம், பிள்ளைகள்லாம் சேர்ந்து. அப்போ அதை சேலையை கட்டினோம்னா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ, அப்புறம் தனித்தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்போம். அதனால் செல்ல நிறையா ஃபோட்டோ கிடக்கு. சரின்னு சித்தப்பா கட்டோன்னே டக்குன்னு அப்படியே அனுப்பிட்டேன். சரி, அப்போ அடுத்த வாரமாக்கும் 2 பேரும் அதுக்கு தயாராகுங்கள். என்ன போருக்கா தயாராக போகிறோம்?
ஊருக்கு தயாராவீங்களா இல்லை எதுக்கு தயாராவீங்களோ மொத்தத்தில் தயாராகுங்கள். பரவாயில்ல, ஆனால் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இவ்வளோ நாள் கூட கொஞ்சம் பயமாகவே இருந்தது. ஐயோ இந்த பிள்ளைக்கு அடுத்த வீட்டில் போய் என்ன பண்ண போதுகளோ ரெண்டும், இவ கேரளா போவாளே இவ இங்கே போவாளேன்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தேன். இப்போ 2 பேரும் இந்த இது அமைஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். ஒரே இடத்துக்கு போனால் நீங்கள் வாட்டுக்கு சமாளிச்சுக்கிறீங்கள. வரட்டும் வந்து பார்க்கட்டும், அதுக்குள்ளேயும் நம்மளாம் எதுக்கு எதையாவது பேசிக்கிட்டு என்ன. அதான் ஃபோட்டோ தான் அனுப்பி வச்சாச்சு. ஃபோட்டோவில் இருக்கிற முகம் தான் நேரில் இருக்க போகுது. அப்புறம் என்ன, பிடிக்க போய் தானே வந்து பார்க்க வர்றாங்க. அதுவும் ஜாதகம் எல்லாம் பொருந்திருக்கு. அவங்க ஃபேமிலியை விசாரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபேமிலியை பற்றி தெரிஞ்ச உடனே இந்த வீட்டில் தான் பொண்ணு கெடுக்கணும்னு தவமாக இருக்காங்க போல. அக்கா அதுக்குள்ளேயுமா தூக்கம்? நீ வேற தேவி, அவன் நைட்டும் பகலும் விழுந்து விழுந்து படிக்கா, அப்புறம் தூக்கம் வராதா? ஐயோ விழுந்து விழுந்து படிக்காக்கா. ஐயா அடிபட்டுருமே, நான் வேணா ஏதாவது மருந்து வைட்டு வந்துட்டுமா? டி ஜோக்குன்ற பேரில் ஏதாவது மொக்கையா ஜோக் அடிச்சேன்னா அவ்வளோதான், மண்டையை உடச்சிருவேன் பார்த்துக்கோ. அக்கா நீ விழுந்து விழுந்து படிக்கேன்னு சொன்னாலே அதான் கேட்டேன். ஏய் நைட்டு 12 வரைக்கும் படிக்கேன். ஆனால் நான் உண்மையை ஒத்துக்கிறேன்ப்பா. காலையில் 7:30 வரைக்கும் தூங்குவேன். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு கிளம்பி போகவே நேரம் சரியாக போயிடும். ஆனால் அங்கே உட்காந்து படிப்பேன் தெரியுமா. அப்புறம் சாயந்தரமும் வந்து படிப்பேன். நான்லாம் பகலில் தூங்குறதே இல்லை. முதல்லலாம் மத்தியானமாவது கொஞ்சம் நேரம் வந்து தூங்குவேன். இப்போ மத்தியானமே தூங்குறதுலாம் இல்லை. சீக்கிரமே இங்கேருந்து சாப்பிட்டுட்டா கிளம்பி போய் சரி அப்போ ஒரு 10 நிமிஷம் கிடச்சா ஏற்கனவே படிச்சுட்டையாவது திருப்பி படிப்போன்ட்டு படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் தெரியுமா. அதான் எனக்கு இப்போ சீக்கிரமே தூக்கம் வருது. இப்படிலாம் சொல்லி நீ என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. இன்னைக்கு நைட்டு 1 மணி தான் அன்னைக்கு மாதிரி சொல்லிட்டேன். போங்கடி, நீங்கள் 2 பேரும் வெட்டி கதை ஏதாவது பேசிகிட்டு இருங்க. நான்லாம் போய் படிக்க போகிறேன்ப்பா. ஆமாம், உனக்கு படிப்பு முக்கியமா தங்கச்சி மேலே முக்கியமா? படிப்பு தான் முக்கியம். படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டேன்ல, இனிமேல் எங்கள் 2 கூடயும் பேசக்கூடாது. சக்திக்கா நீ அம்மனா கிட்ட பேசாத சொல்லிட்டேன். பேச மாட்டேல்ல? நல்லது, 2 நிமிஷம் விட்டதுன்னு நினைப்பேன். ஏம்ல நீ அசிங்கப்படுறது இல்லாமல் என்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்துற? ஆமாக்கா, நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்கல்ல. சே, வேலைக்கெல்லாம் போயிட்டோம், காலேஜ் முடிச்சு இன்னும் கல்யாணம் வேறு பண்ணி வைக்க போகிறாங்க. ஆனால் நம்மளை மதிக்கவே மாட்டிக்காங்கண்ணே. உங்களெல்லாம் மதிக்க மாட்டோம், 4 மீதி வேணால் மிதிப்போம். ஏன்னா எங்கே சாப்பிட்டீங்க? மாமா வீட்டில். மாமா வீட்டில் சாப்பிட்டீங்க, ஏன் இங்கே சாப்பிட்லையா? எங்கே அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம். கடைசியில் மாமா அக்கா எல்லாரும் எங்கள் கூட வந்திருந்தாங்க. அவங்க கூடயே திருப்பி அவங்கள விட்டுறோன்னு வீட்டுக்கு போனோம். மாமா அப்படியே சாப்பிட்டு போக வேண்டியதானு சொன்னாங்க. அம்மா வீட்டுக்கு வந்துட்டா, நானும் தேவியை மட்டும் அங்கே சாப்பிட்டுட்டு வந்தோம். அப்படியா? அப்போ உன் சாப்பாடு மிச்சம் இருக்கும்ல, நீ தான் சாப்பிடணும். இவ ஒருத்திம்மா என்னமோ 5 வயசு பிள்ளை மாதிரி என்னத்தையாவது நீ தான் செய்யணும்பா. நாங்களாம் சாப்பிட முடியாது, நீ தான் சாப்பிடணும். ஆமாடி, நீங்கள் வைப்பீங்க, நான் உட்காந்து சாப்பிடுவேன். போடி, நான் போய் சூடாக நல்லா முருகலாக 2 தோசை ஊற்றி நல்லா 2 கரண்டி எண்ணெயை மேலே ஊற்றி பொடியை வச்சு அம்மா தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டு இருந்தா. தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட போகிறேனே. யார் சோறு சாப்பிடாம இருக்கீங்களோ நீங்கள் போய் சாப்பிடுங்க, நான் இதுக்கு சாப்பிட்றேன். ஏன்க்கா தங்கச்சிகளுக்காக இது கூட செய்ய மாட்டியா? அதெல்லாம் செய்ய முடியாது. இதுவே செய்ய மாட்டேக்கேனா நீ தான் நாளைக்கு எங்களுக்கு 3 பவுன் போடுவேன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை எப்படி போடுவ? இப்போ சொன்னேன் உனக்கு 3 பவுன் போடுறேன்னு. நீ தானே அக்கா, அப்புறம் நீ தானே போடணும். இப்போ ஒரு 2 வருஷம் பொறுங்க, நான் வேலைக்கு போன பிறகு மெதுவாக கல்யாணம் பண்ணுங்க, அப்போ போடுறேன். நீ 3 பவுன் போடுறதுக்காக நாங்கள் இன்னும் 2 வருஷம் உட்காந்துருக்கணுமோ? அப்போ யமுனா, சக்தி, தேவி சாப்பிட வாங்க, நேரம் ஆயிடுச்சு. இன்னும் எப்போ சாப்பிட்றதா நினப்பு? இப்போ வந்தீங்கன்னா சூடாக சாப்பிட்லாம், இல்லைன்னா சுட்டு எடுத்து வச்சுட்டு நான் படுத்துருவேன். நானும் காலையிலேருந்து அலைஞ்சிட்டு இருக்கேன். அப்பப்போ ஒவ்வொருத்தருக்கா சுட முடியாது. இந்த உங்கள் அப்பா சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. வந்தீங்கன்னா சூடாக சாப்பிட்லாம், இல்லை சுட்டு வச்சிடவா? ஐயோ அம்மா கூப்பிட்றப்பா, நான் போய் சூடாக சாப்பிட போகிறேன். 2 தோசை சாப்பிட்டாலும் கொஞ்சமாவது சூடாக சாப்பிடணும். அக்கா இருக்கா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவான். பொடி இவளே, தோசை யாராவது சேர்ந்துலாம் சாப்பிடலாம் வேண்டாம். இதெல்லாம் இட்லியா சேர்ந்து சாப்பிட? தோசை நான் போய் சாப்பிட்றேன், நீங்கள் 2 பேரும் கீழே இறங்கி வாங்க. நீ ரொம்ப அசிங்கப்படுத்துற தெரியுமா? அதான் உனக்கு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? சரி, அக்காவை போயிட்டேன்றதுனால ஒன்றும் செய்யாமல் இருக்கேன். இல்லை நான் மட்டும் என்ன செய்வியா? இன்னும் நானும் ஒன்றும் செய்ய மாட்டேம்மா, போம்மா. அந்த பயம் இருக்கணும். அதான் இருக்குது, எல்லாம் இருக்குது. சரி, ரொம்ப நேரம் பேசிட்டு இந்த பணியில் நிற்காதீங்க, வாங்கண்ணா. நான் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வயிறு அப்போதையே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, அம்மா அரைச்ச சட்னியை பார்த்த உடனே. அதனால் வந்து சேருங்க, சரியா? இன்னும் எப்படியும் ஒரே வீட்டில் தானே இருக்க போகிறீங்க. நீங்கள் வேட்டுக்கு டெய்லி பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்போயாவது ஃபோனில் தான் பேசுவீங்க, இன்னும் டெய்லி நேரிலே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதானே? அக்கா நீ வேற அப்படி சொல்லாதக்கா, எனக்கு ஒரே வெக்கமாக வருது. சரிம்மா, உங்கள் கூட பேசிக்கிட்டு இருந்தால் எனக்கு வந்த பசி போயிடும். அதனால் நான் போய் சாப்பிட போகிறேன், வாங்கண்ணா. யாராவது வரீங்களா, இல்லை சுட்டு வச்சிடவா? அம்மா தாயே இரு வரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இந்த சீரீஸை தொடர்ந்து பார்க்க முடியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.